BDC family, Assalamu alaikum. Welcome back to our channel Bismi Tamil Craft வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை நீங்க ஒன்னு subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து 5th giveaway போயிட்டுருக்கு. இப்போ கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. இன்றைக்கி என்ன வீடியோ, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி வால் ஹேங்கிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிராண்ட் லுக்கில் ரொம்ப பெருசாக சூப்பராக வந்து பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் எனக்கு பிடிச்ச 2 கலர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். பிங்க் கலர் அண்டு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த டபுள் கலர்ஸ் வேணாலுமே எடுத்துக்கலாம். நல்லா மேட்சிங் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் பிங்க் கலரை வந்து இந்த மாதிரி பெட்டல் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 2 ஷீட்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைஸ் வந்து உங்கள் சாய்ஸ் தான். நான் ஒரு 4.4 cm கிட்ட வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கோன் மாதிரி ரெடி பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுக்க போகிறோம். நீங்கள் எந்த க்ளூ வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒட்டி விட்டுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் ஒரு 2-3 பீசஸ் வந்து செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும் போது நமக்கு வந்து பேக் சைடில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். உள்ளே வந்து கொஞ்சம் கேப் விழுந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கோனாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அதை பொறுத்து வந்து நீங்கள் எத்தனை பேப்பர்ஸ் எடுத்துக்கலாம். அதேமாரி வந்து மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நான் எனக்கு தேவையான சைஸில் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்டுக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒட்டியாச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மேஜிக் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். ஓகே, 1 2 3 இப்போ வந்து நம்ம மேஜிக் பண்ணியாச்சு. ரொம்பவே வந்து சூப்பராக நமக்கு வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கலாம். அந்த சர்க்கிள் கார்ட்போர்டு வந்து நான் காம்பஸ் யூஸ் பண்ணி ஒரு அப்ராக்சிமெண்ட்டான மெஷர்மெண்ட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒட்டிக்க போகிறோம். அப்படியே சுற்றி ஒரு லேயராக ஒட்டிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் முடிஞ்ச பிறகு அதுக்குள்ளே வந்து இன்னொன்று லேயர் ஒட்டிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிளோட சைஸ் வந்து உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் வந்து எவ்வளோ பெருசுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் வந்து கிராஃப்ட் கிடையாது. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதுக்கு ஒரு கிராண்டான லுக் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல் ஐக்கானை வந்து ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கம்யூனிட்டிலையுமே உங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய போஸ்ட்டெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா சூப்பராக ஒரு பஃபியான பிங்க் கலரில் ஒரு ஃப்ளார் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் ஷீட் எடுத்துக்கலாம். அந்த க்ரீன் கலர் ஷீட்டை ஒரு 2 டைம்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிங்க் கலர் ஷீட் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி அதுவே வந்து ஒரு கிராஃப்ட் தான். ஸோ அதையே வந்து இன்னும் கிராண்டாக சூப்பராக நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிப் ஷீட்டாக வந்து எடுத்துக்கிட்டு அதையுமே வந்து நம்ம ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ரோல் மாதிரி வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று ஹாஃபை திரும்பியுமே ஒரு ஹாஃபாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதையே திருப்பியும் வந்து நம்ம ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதாவது வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் வர மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண பாருங்க நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கட்டர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுறேன். கட்டர் யூஸ் பண்ணும் போது சேஃபாக இருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் திரும்பியும் அதை வந்து இன்னொன்று ஹாஃபாக மடித்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி ஷீட்டையுமே வந்து ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் வந்து ஹேண்ட் யூஸ் பண்ணியே ரோல் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து பேபிக்யூ ஸ்டிக்கு அது மாதிரி எந்த ஸ்டிக் வேணாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் ஹேண்ட் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இன்னும் நல்லா தின்னாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் ஓகே, இந்த மாதிரி வந்து பண்ணியாச்சு.
இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து நான் ஃபெவிகால் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த க்ளூ வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து க்ளூ கன் போட்டு ஒட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ குட்டி குட்டியாக ஒரு 3 பீசஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்த பிறகு இதை ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 2 டைம்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து ஒரு லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நமக்கு வந்து ஒரு பெரிய ரோல், அதுக்கப்புறம் 3 குட்டி ரோல்ஸ் தேவைப்படும். ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு குட்டி ரோலுமே தேவைப்படும். அதுக்கப்புறம் 4 லீவ்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது செய்கிறதுக்கு நீங்கள் வந்து க்ரீன் கலர், லைட் க்ரீன், அந்த மாதிரி க்ரீன் பேஸ்டு மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த லாங்காக இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஸோ இந்த லாங்கான ரோலில் இன்னொரு ரோலை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மற்ற 2 ரோலையுமே வந்து சைட்ஸில் வச்சுக்க போகிறோம். ஸோ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி ட்ரை ஆக விட்டாச்சு. அதுக்கப்புறம் பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி ஒரு லீஃப் ஷேப்பில் கட் பண்ணி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல சென்டராக வந்து நான் ஒட்டிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லீவ்ஸை வந்து அதோட டாப்பில் வந்து ஒட்டிட்டுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, ஸோ அதே மாதிரியே வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இந்த கிராஃப்ட் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் நம்ம க்ரியேட்டிவ் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம செஞ்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த பிறகு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஒரு ட்ரீ மாதிரியே இருந்தது. ஸோ இதே மாதிரி நான் நிறைய ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்த பிறகு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சர்க்கிள் கார்ட்போர்ட் கொஞ்சம் குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குட்டி குட்டி ட்ரீஸ் எல்லாமே வந்து ரவுண்டாக வந்து ஒட்டி விட்டுக்க போகிறோம். இப்போ நான் வீடியோவில் செய்கிறேன் இல்லையா, ஸோ அதே மாதிரியே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கார்ட்போர்டு வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் கார்ட்போர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து கார்ட்போர்ட் கிராஃப்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருந்தது இந்த மாதிரி பண்ணும் போது. ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஒரு கிராஃப்டாக வச்சுக்கலாம். பட் வந்து நான் இன்னும் நல்லா ஃபஸ்ட்டு செஞ்சதையும் இதையும் வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் வந்து ரெடி பண்ணி அடிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒட்ட பிறகு ஒரு குட்டி ரோலில் திரும்பியுமே ஒரு லீஃப் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சென்டரில் இருக்க கேப் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி விட்டுக்கிறதுக்காக ஒட்டிக்க போகிறேன். இப்போ நான் வீடியோவில் செய்கிறேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணால் அந்த கேப்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஃபில்லப்பாக தெரியும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன். இது வந்து நம்ம ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வால் ஹேங்கிங் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ ஃபுல் கவராக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஐடியா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயுமே வந்து டிஎம் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக ஒட்டி விட்டாச்சா. இது வந்து ட்ரை ஆக கொஞ்சம் டைம் விடணும். உடனே நீங்கள் வந்து அடுத்தடுத்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதோட ஆங்கிள் மாறிடும். இதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து குட்டியாக ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதோட பேக்கில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ரொம்பவே க்யூட்டான சூப்பரான ஒரு கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ எனக்கு வந்து இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த எக்ஸாம்ஸ் கழித்து ரொம்பவே லாங் டைமுக்கு அப்புறம் நல்லா ஒரு கிராண்டான கிராஃப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்க மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங் இருந்தது. ஓகே, இதை வந்து ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி நல்லா வந்து அதில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டேன் ஒரு பென்சில் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ வந்து நம்மளோட சூப்பரான கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் அவுட்ஃபிட் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பேப்பர், க்ளூ, அதுக்கப்புறம் சிசர் இது மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கார்ட்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இது இருந்தாலே போதும், நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிராஃப்டை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸை நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிவ் அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. பை ஃப்ரம் ஜெசீரா. டூ சம்திங் கிரியேட்டிவ். மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை 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 பை. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க.